சிம்பிளாக கேட்குறேன் சார். அன்னைக்கு வந்து சொல்லிடுச்சு மதியானம் கோர்ட்டு, தேன்மொழின்றவங்களால அந்த இடத்துல நடக்க முடியலப்பா, அங்கே இருக்கவங்களெல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. மனசு கனமாக இருந்துச்சா இல்லையா? ஆமாம். டிக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க, கூலிக்கு நீங்கள் போயிருப்பீங்களா? போயிருக்க மாட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. என்னென்னா தான் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பாவமாக இருந்துச்சு, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. இன்னொன்று, அவர்களின் குறையை தீர்க்க வேண்டிய நிலையில் இருப்பவர் முதல்வர். அவர் பாட்டுக்கு சினிமாவுக்கு போகிறார். இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவன், அவன்தாமா தலைவனாக முடியும். அந்த தலைவனுக்கு அந்த அக்கறை இருக்கணும். அது இல்லை என்றால் நீங்கள் தலைவர் ஆகவே முடியாது. அந்த கேர் இருக்கணும், குறைந்தபட்ச கேர் இருக்கணும். ஏன் எல்லாரும் ஒரு நாட்டோட ராஜா ஆகிறது இல்லை? அந்த கேர் இருக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த அக்கறை இருக்கும் மன்னர்கள் தான் வரலாறில் இன்று வரை நாம் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அக்பரை பற்றி பேசுகிறோம், அவுரங்கசீப்பை பற்றி பேசுகிறோம். டெல்லியின் கடைசி மன்னர் பகதூர் ஷா முகலாய சாம்ராஜ்யத்தை அழித்தார் என்று தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் நல்லா பிரியாணியாக செஞ்சு தின்னுட்டு கவிதை கேட்டுனே இருந்தார். பிரிட்டிஷ் அவனை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம். திராவிட மாடல் அரசு, திராவிட பேரரசு என்றெல்லாம் நீங்கள் இவர்களை சொல்லி கொண்டாலும் திராவிட அரசியலை அழித்தவர் மு.க. ஸ்டாலின் என்று தான் வரலாற்றில் இவர் பெயர் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். அது கூட இவருக்கு தெரியாது. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இப்படி இந்த லட்சத்தில் ஆட்சி நடத்த போகிறாரு? உண்மையிலே இதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியல.